டிஎஃப்எஸ்எஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிற குவாலிட்டி டூல் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலைசிஸ். இதை ஷார்ட்டாக எஃப்எம்இஏ அப்படின்னு சொல்லலாம். எஃப்எம்இஏ ஒரு ப்ரோஆக்டிவ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல். அதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அது முன்னெச்சரிக்கையை ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸாகவே இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பல லெவல்ஸ் இருக்கும். அதில் எந்த லெவலாக இருந்தாலும் சரி, அந்த லெவலில் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபெயிலியரை முன்னெச்சரிக்கையாகவே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபெயிலியர் எப்படி ஏற்படுங்கிறது மூல காரணம் மற்றும் அந்த ஃபெயிலியர்னால அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த எஃப்எம்இஏ டூல் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அந்த வரக்கூடிய ஃபெயிலியர்னால கஸ்டமர் எந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் கிரிட்டிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணிக்க முடியும். எஃப்எம்இயில் இருக்கக்கூடிய ஒரே குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ஏரியா இருக்குது, கிரிட்டிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அந்த ஃபெயிலியரை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எஃப்எம்இஏ யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு குவாலிட்டி டூல் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப்எம்இஏ பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ண அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது.